வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026ஆம் ஆண்டு தேர்தல். ஜெயிப்பீங்களா? முற்றுப்புள்ளி வைப்பீங்களா? என்ன திரு கருணாநிதி குடும்பம் என்ன அரச குடும்பமா? ஏன்னா ஸ்டாலின் வருவாரு, உதயநிதி ஸ்டாலின் வருவாரு. என்ன தமிழ்நாட்டு அவர்களுக்கா பட்டா போட்டு வச்சிருக்குது? இங்க இருக்கிறவங்க யாராவது முதலமைச்சர் ஆள ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா? இது ஜனநாயக நாடு, யார் வேணாலும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும். அப்படிப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கத்தில் தான் ஒரு சாதாரண தொண்டன் கூட இன்றைக்கு எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், அமைச்சர் ஆகலாம், முதலமைச்சர் கூட இந்த இயக்கத்தில் வர முடியும். அதே போல ஒரு சாதாரண தொண்டன் கூட, ஒரு கிளை செயலாளர் கூட படிப்படியா பல பதவிகளை அடைய முடியும். பொதுச் செயலாளர் பதவி கூட அண்ணா திமுக அடைய முடியும். திமுக வர முடியுமா? அப்படி யாராவது பேசினா கட்டம் கட்டிடுவாங்க. அண்ணா திமுக அப்படி அல்ல. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, நாட்டு மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி. இன்றைக்கு எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர் இருப்பார்கள், ஆனால் மக்களுக்கு உழைக்கின்ற தலைவர் என்று வரிசையில பார்க்கின்ற பொழுது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தலைவர் தான் நாட்டு மக்களுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்து மறைந்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்.